ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்ட வாங்க முடியாதவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க தினமும் போராடுறது பணத்தோட இல்ல, மனசோட தான். வாடகை வீடு. அது ஒரு இடம் இல்ல, அது ஒரு உணர்வு. நாளைக்கு வெளிய போக சொல்லுவாங்கோன்னு பயமா இருக்கும் ஒரு வாழ்க்கை. இது ஒரு கதை இல்ல, நம்ம எல்லாரோட வாழ்க்கை தான். ரவி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆள். மனைவி, 2 குழந்தைகள். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வரும்போது முதல்ல நினைப்பது எப்படி செலவுகள் மேனேஜ் பண்ணுவதுன்னு தான். வாடகை 8,000, இபி பில், ஸ்கூல் ஃபீஸ், கிராசரி. சம்பளம் வந்த முதல் 10 நாள்லே அக்கவுண்ட் எம்டி. அதுக்குள்ள வீட்டுக்காரர் கால். ரவி, ரெண்ட் டிலே ஆகுது, நெக்ஸ்ட் மாதம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு. ரவி சிரிச்சு பேசுவான், ஆனா ஃபோன் வச்ச உடனே அவன் கண்கள் கலங்கிடும். ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா ஹவுஸ் ஓனர் சொல்றார், நாங்க இந்த வீடு விற்க போறோம், 1 மந்த்ல வெக்கேட் பண்ணுங்க. அந்த இரவு ரவி தூங்கவே முடியல. எங்க போகலாம், அட்வான்ஸ் எங்கிருந்து தரலாம்? அவனோட குழந்தை கேக்குது, அப்பா, நம்ம வீடு மாற்றப் போறோமா? ரவி சிரிச்சு சொல்றான், ஆமா, நல்ல பெரிய வீட்டுக்கு போவோம். ஆனா அவன் உள்ளம் மட்டும் ஒரு சின்ன வீட்டையாவது ஓன் பண்ண முடியலையேன்னு அழுது கொண்டே இருக்கும். மிடில் கிளாஸ் வாழ்க்கையில வீடு இல்லைன்னா அது ஒரு பெரிய கஷ்டம். வாடகை வீடு, அது சுவர் மட்டும் இல்ல, அது தினமும் நடக்கும் ஒரு சைலண்ட் ஸ்ட்ரகிள். ஒரு நாள் இது நம்ம வீடுன்னு சொல்லும் நாள் வரணும். அந்த நாளுக்காக தான் இன்னும் பல ரவிகள் போராடிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டோரி உங்க மனசை டச் பண்ணியிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம மாதிரி வாழ்க்கைய உலகம் பார்ப்பதற்கு.